இல்ல, தப்பா எதுவும் இருக்காது. எழில் அந்த மாதிரி ஆள் கிடையாது. நான் எழில தப்பா நினைக்க கூடாது. நினைக்கவே கூடாது. கூடாது, தப்பு. அப்புறம் ஏன் என்கிட்ட ரெஸ்டாரண்ட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வீட்லயே இருந்தா? என்னோட ஞாபகமே அவனுக்கு வரலையா? இவளாலதான் என்ன மறந்துட்டானோ? ஐயோ, இல்ல, அவ ரொம்ப சின்ன பொண்ணு வேற. அவளை போய் அப்படி யோசிக்க மாட்டானே. எழில் வயசு என்ன, இவ வயசு என்ன? நான் இப்ப எல்லாம் யோசிக்கவே கூடாது. யோ, அது மட்டும் இல்ல மேடம், நீங்க நினைச்சது அவ சாதிச்சுட்டு போயிடுவா. தலையே வெடிச்சிடும் போல இருக்கே. தோயமுது நீ எனக்கு தும்பி அடினா சொல்றியா மாமா? சொல்றியா மாமா? சரி தம்பி, உங்க ஸ்கூல் டேஸ்ல இருந்து அந்த பொண்ணை லவ் பண்ணேன்னு சொல்றீங்க. அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணுச்சா? என்னோட ப்ரொபோசலை ரிஜெக்ட் பண்ணிட்டு யாரோ டைவர்ஸ் ஆன ஒரு மிடில் ஏஜ் பர்சனை லவ் பண்றேன்னு சொல்றா சார். என்னப்பா, அதுவும் ஒன் சைடு லவ்வா? இல்ல சார், 10 வருஷமா ரீமேரேஜை பத்தி யோசிக்காம இருந்தாராம். ஆனா இப்ப இவ்வளவு மேரேஜ் பண்ணிக்க ஓகே சொல்லிட்டாராம். இவ்வளவு ஏஜ் லிமிட் எப்படி சார் ஒத்து வருமா சார்? அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்றப்ப உங்களுக்கு என்ன தம்பி? இங்க பாருங்க தம்பி, ஒரு மருத்துவரா சொல்றேன், எப்படி காதலுக்கு ஜாதி, மதம், இனம், நாடுன்னு எந்த பேதமும் கிடையாதோ அதே மாதிரி தான் காதலுக்கு வயசும் ஒரு தடையா இருக்கவே முடியாது. காதல் யாருக்கும் எப்ப வேணாலும் வரும். சொல்ல போனா காரணமே இல்லாம கூட காதல் வரும். சம்பந்தப்பட்டவங்க ஒரு மேஜர், அவங்களுக்கு ஒத்து போகுதுன்னா பெத்தவங்களே ஒதுங்கி போய் தான் பண்ணிக்கணும். அப்ப நீங்க யோசிச்சுக்கங்க, டீசெண்டா ஒதுங்கிக்கிறது தான் உங்களுக்கு மரியாதை. அஞ்சலி, என்னாச்சு அஞ்சலிக்கு? ஏன் தனியா உட்கார்ந்துட்டு இருக்க? அஞ்சலி, என்னாச்சு அஞ்சலி? நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன். ஏன் ஏன் பேச மாட்ட? நான் தான் கோவமா இருக்கேன்ல. ஓ, அது தெரியுது. ஆனா என்ன கோவம்? யார் மேல கோவம்? அஞ்சலி, என்னாச்சு அஞ்சலி? என்கிட்ட சொல்லு. இங்க பாரு, உன்னை பாத்துக்க தானே நான் வந்திருக்கேன். என்கிட்ட சொல்லு, எதுவா இருந்தாலும் நான் சரி பண்றேன். மிஸ் திட்டாங்களா? அப்ப வேற என்ன? எதுவா இருந்தாலும் சொல்லு, பயப்படாம சொல்லு. ரெண்டுல ஒண்ணு பாத்துடலாம். நிஜமாவா? நிஜமா தான் சொல்றேன். என்கிட்ட சொல்லு. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். சரி, இப்ப சொல்லு, உன் பிரச்சனை என்ன? சதாசிவத்தை அடிப்பியா? சதாசிவமா? அவன் என்ன அடிச்சுட்டான். அடிச்சுட்டானா? ஆமா. சதாசிவன்னு சொல்றாளே, யாரா இருக்கும்? ஒருவேளை பிடி மாஸ்டரா இருக்குமோ? ஆஹா, பிடி மாஸ்டர்னா ஜிம் பாடியா இருப்பாரு. நாம வேற ப்ராமிஸ் எல்லாம் பண்ணிட்டோம். அவரை போய் எப்படி அடிக்கிறது?
அவர் திருப்பி அடிச்சாருன்னா நம்ம காம்பவுண்டுக்கு வெளியே போய் விழுந்துருவோமே. ஐயோ என்ன லென்த்தா யோசிக்கிற? உன்னால முடியாது தானே? சரி, அந்த சதாசிவம் எங்க இருக்காரு சொல்லு, நான் போய் கேக்குறேன். அது அங்க இருக்கான். என் பசங்களை ரொம்ப நல்லா கேர் பண்ணிக்கிட்ட போல. சாரி, நான் கவனமா தான் கூட்டிட்டு வந்தேன். அந்த கார்ல தான் யாரோ பர்பஸா. ஸ்டாப் இட். பேசாத. என்னைக்கு நீ பண்ண தப்ப ஒத்துக்கிட்டு இருந்திருக்க? ஒண்ணு பக்கத்துல இருக்கிறவங்க மேல பழி போடுவேன், இல்ல சிச்சுவேஷனை ப்ளேம் பண்ணுவேன். நீ யாரு என்னெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நானா ஃபர்ஸ்ட் ஸ்டோன் பேப்பர் சீசர். தனியா நோ ஒன் பாயிண்ட். பேப்பர் சீசர். டாடி வந்துட்டாங்க. குட்டீஸ், are you okay? எஸ் டாடி, we are okay. பட் ஆக்சிடென்ட்னு கால் வந்துச்சு. என்ன நினைச்சு வேலை பார்த்துட்டு இருக்க? நான் என்ன பண்ண? நான் என்ன பண்ணனா? குழந்தைங்கள சேஃபா எப்படி கூட்டிட்டு வரணும்னு தெரியாதா உனக்கு? அப்ப என்ன கேர் டேக்கர் நீ? குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் பொறுப்பு? இன்னும் வேலைக்கு எடுத்தோம் பாரு, எங்களை சொல்லணும். ஏய், திட்டிக்கிட்டே இருக்க, அமைதியா நிக்கிற? வாயை திறந்து பதில் பேசு. மனோ, எதுக்கு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? சத்தம் போடுறனா? குழந்தைங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு தவிச்சு போய் வந்திருக்கேன். கேர் டேக்கர் தானே இவ? குழந்தைங்கள நாம இவள நம்பி தானே அனுப்புறோம். பத்திரமா பாத்துக்க வேண்டாம்? எவ்வளவு திட்டுற, வாயை திறந்து பதில் பேசாம திமிரா நிக்கிறா பாருங்க. மனோ, காம் டவுன் ப்ளீஸ். இல்ல எழு, இதுல என்னால அமைதியா இருக்க முடியல. இவ unfit for the caretaking. மனோ, ஒரு நிமிஷம் நான் சொல்றத அமைதியா கேளு. மனோ, குழந்தைங்களுக்கு எதுவுமே ஆகல. ஆக்சுவலா குழந்தைங்களை சேவ் பண்ண போய் தமிழுக்கு தான் கால்ல அடிபட்டுருச்சு. என்ன சொல்ற நீ? மறந்தும் கூட இவளை இடிச்சுடாதன்னு அந்த ராஸ்கலுக்கு சொல்லியும் சொத்துப்பி வச்சிருக்கான். இது தெரியாம நாமளும் ஓவரா பேசிட்டோம். தேவையில்லாம நீ டென்ஷன் ஆகாத மனோ. ரிலாக்ஸ். சாரி எழில், குழந்தைங்களுக்கு ஆக்சிடென்ட் பயங்கரமா பயந்துட்டேன். இட்ஸ் ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆனா
நீ சாரி சொல்ல வேண்டியது அந்த பொண்ணுகிட்ட தான். சாரி. பரவாயில்ல மேடம். இந்த முறை மிஸ் ஆயிட்டடி. அடுத்த முறை உன் கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுறனா இல்லையான்னு பாரு. மனோ, சொல்லு எழு. கொஞ்சம் நான் தனியா பேசணும். சொல்லு எழு. உன்கிட்ட இல்ல, தமிழ் கிட்ட. நீ கொஞ்சம் வெளியில வெயிட் பண்றியா? என்ன மனோ, நான் சொன்னது புரியலையா? நீ ஹால்ல வெயிட் பண்ண, நான் தமிழ் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். செல்வி, தண்ணி. தண்ணி செல்வி. தமிழ் இப்போ நம்ம எல்லாரையுமே ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிடுவா. டெஸ்ட் ஒழுங்கா எழுதாம நான் மாட்ட போறேன். டென்ஷன் ஆகாத காவியா. கார்ல போகும்போது ஏதாவது பிளான் பண்ணி கீழே இறங்கிடலாம். ஐடியா. நம்ம ஏன் காரை காரணமா காட்டி ஸ்கூலுக்கு போறத லேட் ஆக்க கூடாது? எப்படி? இப்படி காரை பஞ்சர் பண்ணிடலாம். சூப்பர் ஐடியா இல்ல? ஆட்டோல கூட்டு போய் ஸ்கூல்ல விடுறேன்னு சொன்னா நாங்க ஆட்டோலலாம் வர முடியாதுன்னு டிராமா பண்ணுவோம். கவின, ஐயோ, காம்பஸ பார்த்திருப்பாளோ? டயரை என்னடா பண்ற? ஒண்ணு பண்ணலையே. காத்து இருக்கான்னு செக் பண்ணேன். அப்படியா? பஞ்சர் போட போன மாதிரி தெரிஞ்சது. இல்லையே. சரி, டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் கார்ல ஏறுங்க. ராமையா, எங்க இருக்கீங்க? சரி வாங்க. சீக்கிரம் வாங்கண்ணா. என்னம்மா எல்லாம் கிளம்பிட்டாங்களா? போலாமா? போலாம், சீக்கிரம் போலாம். என்னாச்சு? ராமையா, என்னாச்சு? என்னன்னு தெரியலம்மா, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டுது. என்னவா இருக்கும்? ராமையா, டைம் ஆயிடுச்சு. ராமையா, ஏதாவது பண்ணுங்க. நான் என்ன பண்ண முடியும்? இரு, என்னன்னு பாக்குறேன். சார், இல்லங்க சார். ஒரு நிமிஷம். சாரி, I'll call you back. என்ன சொல்லு. சார், பசங்களை கூட்டிட்டு போற கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. நீங்க போற வழியில டிராப் பண்ணிடுங்க சார். ராமையா, ஐயா, கார் நல்லா தானே இருந்துச்சு, எப்படி ப்ராப்ளம் ஆச்சு? அதான் எனக்கும் தெரியலங்கய்யா. சார், டைம் ஆகுது சார். பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆபரேஷன் இருக்கு. ராமையா, ஒரு கேப் புக் பண்ணி எல்லாரையும் ஸ்கூலுக்கு அனுப்புங்க. சரிங்கய்யா. சார்,
கேப் புக் பண்ண லேட் ஆயிடும் சார். ஏய், நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? ஆமா இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான ஆபரேஷன் இருக்கு. அங்க எனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சார், நீங்க தான் ஹாஸ்பிடல் ஓனரு. நீங்க லேட்டா போனா யாரும் கோவப்பட மாட்டாங்க. ஆனா குழந்தைங்களுக்கு லேட் ஆனா பனிஷ்மெண்ட் கிடைக்கும் சார். நீங்களே புரிஞ்சுக்கலனா யார் சார் புரிஞ்சுக்குவா? ஏய், அவர்கிட்ட நீ என்ன சொன்னாலும் அவர் எங்களை கூட்டிட்டு போக மாட்டாரே. அப்பா ஓகே சொல்லிட்டாரு. போலாமா? வாங்க வாங்க சீக்கிரம் போலாம். ஏய், என்ன அபி, அப்பதான் ஓகே சொல்லிட்டாருல, அப்புறம் அப்பா கோவப்படுவாரு. போங்க போங்க போலாமா? வாங்க வாங்க சீக்கிரமா வாங்க, லேட் ஆகுது, டைம் ஆகுது. அபி வா, வண்டியில ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க, சீக்கிரம் சீக்கிரம். அபி ஏறு. சார் வண்டி எடுங்க சார், டைம் ஆகுதுல. என்ன எழில் இங்க வந்துட்ட? அங்க எல்லாரும் உனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 10 minutes. நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிட்டு வரேன். ஆல்ரெடி half an hour லேட். எவ்வளவு நேரம் தான் போஸ்ட்போன் பண்ண முடியும்? தமிழ் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. give me some time. என்ன பேர் சொன்ன? என்ன என்ன பேர் சொன்ன? ஏதோ தமிழ்னு. சாரி மனோ. காலையில இருந்து அந்த கேர்டேக்கர் பொண்ணு என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டா. மார்னிங்ல இருந்து எங்க போனாலும் வந்து நிக்கிறா. எது சொன்னாலும் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கா. இரிட்டேட்டிங்கா. இப்படிலாம் யாரும் என்கிட்ட நடந்துகிட்டதே இல்லை. அதான் ஒரு கன்ஃபியூஷன்ல சொல்லிட்டேன். Just give me some time. Fine. தமிழ் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. give me some time. தமிழ் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. give me some time. உங்களுக்கு தான் இந்த தமிழுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு மனசு இல்ல, ஆனா இந்த தமிழ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா. இந்தாங்க உங்க பேக். ஹலோ, சொல்லுங்க மேடம். ஹே செல்வி, என்னதான் நடக்குதுங்க? எழில் எப்ப பார்த்தாலும் தமிழ் தமிழ்னு அவ பேரை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆமா மேடம், இப்பெல்லாம் ஐயா எதுக்கு எடுத்தாலும் தமிழ் தமிழ்னு அவ பெரிய சொல்லி கூப்பிடுற அளவுக்கு போயிடுச்சு மேடம். நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட எப்படி சொல்றது, சொன்னா வருத்தப்படுவீங்களேன்னு தான் சொல்லாம இருந்தேன். ஆனா அதுக்குள்ள உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது மேடம்? எனக்கு ஹாஸ்பிடல்ல என்னையே ஏன் முன்னாடி அவ பேரை வச்சு கூப்பிடுறான். ஐயோ, என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா, அவ பேரு சொல்லி என்ன கூப்பிட்ட அந்த நிமிஷம் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படியே தமிழ கழுத்தை நெரிச்சு கொல்லணும் போல இருந்துச்சு. நீங்க இந்த மாதிரி டென்ஷன் ஆக கூடாதுன்னு தான் நான் பயந்துட்டே இருந்தேன் மேடம். நீங்க எங்கேயோ இருந்து ஐயாவை நெருங்க போராடுறீங்க, ஆனா அவ பக்கத்துல இருந்துகிட்டு ஐயாவை கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிக்கிட்டு இருக்கா. ஏய், அவ பேரை எனக்கு சொல்லிட்டா எதுவும் மாறிடாது. இன்னைக்கு அவ பேரை சொன்ன எழில் வாயால இந்த மனோகரி பேரை மட்டும் சொல்ல வைப்பேன். நீ போன வை.
முன்னாடியே கூட்டிட்டு வந்திருக்கணும். நமக்காக நேரம் காலம் பார்க்காம கஷ்டப்பட்டு உழைக்கிற பொண்ணுக்கு நம்மளால பிரச்சனை வந்துருச்சுன்னு நினைக்கும் போதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு தான் சொன்னேன். ஆனா இப்போ வலிய விட எனக்கு சந்தோஷம் தான் அதிகமா இருக்கு. நீ என்னம்மா சொல்ற? ஆமா ஆண்டி, இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கலன்னா இன்னைக்கு நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்க முடியாதுல்ல. இங்க வர்றதுக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்காதுல்ல, அதத்தான் சொன்னேன். செல்வி, அம்மா சொல்லுங்கம்மா. சூட்கேஸ் எடுத்துட்டு உள்ள போ. என்ன மனோகரி மேடம் வந்திருக்காங்க? எதுக்கு வந்திருக்காங்க? என்னவா இருக்கும்? மனோகரி இனிமே நம்ம கூட தான் இருக்க போறா. சரிங்கம்மா. மனோகரி போய் ரெஸ்ட் எடுமா, காலையில பேசிக்கலாம். சரிங்க ஆண்டி. செல்வி, அம்மா கூட்டிட்டு போ. சரிங்கம்மா. சொன்னா புரிஞ்சுங்க, நாங்க எல்லா விதத்திலும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டோம். உங்க ஒய்ஃபோட டெத்துங்கிறது பியூர்லி ஆக்சிடென்ட் தான். இல்ல சார், இல்ல, எனக்கு அப்படி தோணல. நம்ம எல்லாருக்கும் தெரியாத ஏதோ ஒரு விஷயம் இந்த இடத்துல நடந்திருக்குன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு சார். சார், என்னோட இன்ஸ்டிங்க்ட் எப்பவுமே என்னை ஏமாத்தினதே கிடையாது. இன்னும் கொஞ்சம் க்ளோஸா இன்வெஸ்டிகேட் பண்ண பாருங்க சார். உங்களுக்கு ஏதோ ஒரு தடயம், ஏதோ ஒரு லிங்க் கண்டிப்பா கிடைக்கும் சார். ப்ளீஸ் சார். ஓகே, நீங்க இவ்வளவு நம்புறதுனால நான் மறுபடியும் வேணா வேற ஆங்கிள் ஏதாவது கிடைக்குதான்னு பாக்குறேன். இத பாருங்க, அதனால எந்த குழுவும் கிடைக்குன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. இது நீங்க ஆக்சிடென்ட்னு நம்புறதுதான் உங்க பிரச்சனைல இருந்து நீங்க வெளியே வர்றதுக்கான ஒரே வழி. இல்லன்னா தேவையில்லாத குழப்பத்தில் தான் நீங்க சிக்குவீங்க. என்னால இந்துவோட டெத்த விதின்னு ஏத்துக்க முடியல சார். உங்களுக்கு யார்கிட்ட பேசணும், என்ன சப்போர்ட் வேணும்னு சொல்லுங்க, நான் பண்றேன் சார். ஆனா இந்த விஷயத்துல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் சார். அதத்தான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். ப்ளீஸ் சார், ஹெல்ப் மீ. நீங்க இப்ப ரொம்ப எமோஷனலா இருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்காக இன்னும் டீப்பா இன்வெஸ்டிகேஷன் பண்றோம் சார். அது உங்களை நான் ரொம்ப பிரஷர் பண்றேங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. ஆனா எனக்கு வேற வழி இல்லை சார். யூ ஆர் மை ஒன்லி ஹோப். ஓகே, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. பாய். ஓ, அவாய்ட் பண்றீங்களா? நான் வரேன். அஞ்சலி, என்ன பண்றீங்க? படிக்கிறீங்களா? என்ன படிக்கிறீங்க?
வரசுனா பத்திக்கும்னு பயமுறுத்துற அஞ்சலி பாப்பாவுக்கு என்ன ஆச்சு? ஒருவேளை வரசுனா தான் பேசுவீங்களோ? ஆ, ஆ. சரி, பேச பிடிக்கலனா பரவாயில்ல. ஆனா எதுக்கு என் கூட பேச மாட்டேங்கிற? காரணத்தை மட்டும் சொல்லு, நான் பேசாம விட்டுறேன். அபிதான் உன் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. நானும் பேச மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். மீறி பேசினா திட்டுவா. இதுதான் விஷயமா? சரி, அபிக்கு நீ என்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சாதானே திட்டுவா? யாருக்கும் தெரியாம என்கிட்ட பேசு. நானும் உன்கிட்ட பேசுறத சொல்லாம மறைச்சிடுறேன். என்ன சொல்ற? நான் ப்ராமிஸ மீறி பேச மாட்டேன். ஓஹோ, அப்போ ப்ராமிஸ மீறி பேச மாட்டேன். ஆமா, பேச மாட்டேன். நிஜமா பேச மாட்டேன்? பேச மாட்டேன். அஞ்சலி, அஞ்சலி. ஐயோ, இப்ப அபி இங்கதான் வரா. ஆனா நீ ஏன் கூட உட்கார்ந்துட்டு இருக்கியே? உட்கார்ந்துக்கலாம். பேசக்கூடாதுன்னு தான் சொன்னான். நான் தான் பேசவே இல்லையே. ஆனா இது அபிக்கு தெரியாதே. அபி பார்த்தா நீயும் நானும் பேசிட்டு இருக்கோன்னு தான் நினைப்பா. ஐயோ, நம்ம இப்ப என்ன பண்றது? ஐயோ, நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன? நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். அபி வந்து தமிழ் கிட்ட பேசினியான்னு கேட்டா நீ இல்லன்னு சொல்லிடு. இல்ல இல்ல, நான் போயெல்லாம் சொல்ல மாட்டேன். அப்படியா? அப்போ நீ போய் ஒளிஞ்சுக்கோ. உங்க அக்கா வந்து கேட்டா நான் பாக்கலன்னு சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு அவங்க பாக்கெட் மணியை நான் கட் பண்ண தான் போறேன். ஆனா நீ சொன்ன காரணத்துக்காக இல்ல மனோ. அவங்களுக்கு மணி வேல்யூ என்னன்னு புரிய வைக்கதான். ஃபுட் வேஸ்ட் பண்ணாம வீட்லயே சாப்பிட வைக்கிறதுக்கு. அப்பவாது அவங்க பழக்கத்துல ஏதாவது மாற்றம் வருதான்னு பாக்குறேன். ராமையா, ஐயா இந்த வரங்கயா. ஐயா. ராமையா, குழந்தைங்க கிட்ட இருக்கிற எல்லா பாக்கெட் மணியையும் கேட்டு கலெக்ட் பண்ணுங்க. எதுக்குங்கய்யா? ராமையா, சொன்னதை செய்யுங்க. சரிங்கய்யா. உங்ககிட்ட இருக்கிற காசெல்லாம் கொடுங்க. இத வாங்கிட்டு நிறைய கேஷ் கொடுக்க போறீங்களா? என்ன இடையிலுது? அவங்களுக்கு ஏதாவது பென் பென்சில் வாங்கணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? இது நியாயமான கேள்வி. ராமையா. ஐயா. குழந்தைங்க ஏதாவது ஸ்டேஷனரிஸ் கேட்டாங்கன்னா நீங்களே வாங்கி கொடுங்க. ஓகே? போச்சு. ஐயா, திடீர்னு எதுக்குங்க அப்படி ஒரு முடிவு? ராமையா, சொன்னதை மட்டும் செய்யுங்க. சரிங்க ஐயா. கொடுங்க. உங்க யாருக்கும் இனிமே பாக்கெட் மணி இல்ல. வீட்ல தந்து அனுப்புற லஞ்ச சாப்பிடுறீங்க. உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணும்னா வீட்டுக்கு வந்து பாட்டி கிட்ட கேளுங்க. நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. அத சாப்பிடுங்க. அம்மா, நீங்களும் எனக்கு தெரியாம எதுக்காகவும் அவங்களுக்கு பணம் கொடுக்காதீங்க. என்ன எழில்? சரிம்மா, எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். போப்பா. I'll manage மா. பை. மனோகரி, நீயாவது சாப்பிட்டுட்டு போமா. இல்ல ஆண்டி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நாங்க அங்க போய் சாப்பிட்டுக்கிறோம். இப்படி எல்லாத்தையும் புடிங்க வரேன்னு தெரிஞ்சிருந்தா எல்லாம் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிருக்கலாம். பேருக்கு தான் நான் அம்மா.
இவனை வர வர புரிஞ்சிக்கவே முடியலையே. சரி, இந்தாங்க லஞ்ச். ஸ்மெல் சூப்பரா இருக்கு. கூட்டி வாசத்தை கூட்டி சமைச்சது தமிழோட தம் பிரியாணி. ஐயோ, அறிவு இருக்கா தமிழ் உனக்கு? நாம தான் ரோஸ்ட் ஆனியனே பண்ணலையே. பரவாயில்ல, சாப்பிடலாம். அபி வேணும்னே பண்ற அபி. எனக்கு பிடிக்கும்னு பிரியாணி செஞ்ச, ஆசையில கொஞ்சம் அதிகமா செஞ்சுட்டேன். வேணுங்கிறவங்க வந்து சாப்பிடலாம். நான் எதுவும் சொல்ல மாட்டேன்பா. ஏய், என்ன பிரியாணி கொடுத்து எங்களை கவுக்க பாக்குறியா? நான் உனக்கு கவுக்க பாக்கலையே. வேணும்னா வந்து சாப்பிட சொன்ன, வேணும்னா பரவாயில்ல. ஐயோ, ஆனா கோவமா பிரியாணியான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. பிரியாணி தான் வேணும். இங்க பாரு, எங்களுக்குலாம் கோவம் வந்தா ஆங்கிரி பேர்டு தான். ஐயோ, புரியாம பேசுறானே. அதுல இருந்து மாறவே மாட்டோம். போங்கப்பா, எனக்கு பசிக்குது. ஓ, ஸ்மெல் வேற இழுக்குது. அபி, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் அபி. ஆசையாதான் இருக்கு. ஆனா அப்பாவுக்கு தெரிஞ்சா? அப்பா தானே அபி, நம்ம அப்பா. அபி, அப்பா நம்மள மட்டும் திட்ட போறாரு. பிரியாணி செஞ்சு கொடுத்ததுக்காக அவளையும் தானே சேர்த்து திட்ட போறாரு. அத பார்க்க சந்தோஷமா இருக்கும்ல. சூப்பர் அபி, நல்லா திங்க் பண்ணு. பிரியாணி நம்ம சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு, அவ திட்டு வாங்கறத பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வேளை இப்படியாச்சும் நம்மள அவ சைடு இழுக்க பாக்குறாளா? டவுட்டா இருக்கே. பிரியாணி பிரியாணி தான், பகை பகை தான். டோன்ட் வெரி. ஆமா அபி, அவ நம்மள எல்லாரையும் பாத்துக்கிறதுக்கு தானே வந்திருக்கா. பிரியாணி செய்யறது அவளோட வேலை தானே. அதுக்காக அவ கூட ஃப்ரெண்ட் எல்லாம் ஆக முடியாது. அங்க பாரு, ஆவி ஆவியா பறக்குது. பிரியாணி வாசனை ஆள தூக்குது. என்னால முடியல அபி, சீக்கிரம். உங்களை நம்ப முடியாது. பிரியாணிலாம் செஞ்சு வச்சிருக்கிறதுக்காக நீங்க அவ பக்கம் சாஞ்சாலும் சாஞ்சிடுவீங்க. ஐயோ, அப்படிலாம் நாங்க சாய மாட்டோம். நீதான் பிரியாணி வாசனைக்கே அடிமையானவனாச்சே. பிரியாணி சாப்பிடுறதோட சரி, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டோம். போதுமா? சோ நம்மளா இன்னைக்கு பிரியாணி சாப்பிட போறோம்.
என்ன எல்லாரும் பிரியாணி சாப்பிட ரெடி ஆயிட்டீங்க போல இருக்கு. நீ நிறைய இருக்குன்னு சொன்னதுனால ஃபுட் வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு ஒரே ஒரு காரணத்தினால நாங்க சாப்பிடலாம்னு டிசைட் பண்ணிருக்கோம். பரவாயில்ல, என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீ எதுக்கு இப்ப இங்க நெருப்பு நல்லாவே பத்திக்கிச்சு. இனி இதுல நாம எப்படியெல்லாம் குளிர் காயுறதுன்னு தான் யோசிக்கணும். கவின் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுப்பா. அபி தம்பியை பாத்துக்கோமா, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சரியா? போயிட்டாங்க. கவின் நல்லா ஏமாந்துட்டாங்கல்ல. சூப்பர் தான் கவின், செம்ம டிராமா. நீ சூப்பரா நடிப்பேன்னு நானே எதிர்பார்க்கல. அப்ப கவின்னா சும்மாவா? போனா போதுன்னு பாவம் பார்த்து இந்த விஷயத்துல சும்மா விட்டுருக்கலாம். இனிமே மனோகரி ஆண்டியே சமைக்கிறான்னு சொல்றாங்க. ஆண்டி சமைச்சா எப்படி இருக்கும்னு தெரியலையே. ஐயோ ஏ காவியா வெயிட் பண்ணு. ஏன்டா திரும்ப ஏதாவது ஊசி எடுத்துட்டு வராங்கன்னு தெரியலையே. இரு நான் படுத்துக்கிறேன், நீ போய் ஓபன் பண்ணு. போய் தரப்போ. என்ன கவின், இப்போ ஓகேவா? இப்போ கொஞ்சம் ஓகே தான் ஆண்டி. சரி, எந்திரிச்சு உட்காருங்க. உங்களுக்கு எல்லாம் ஆண்டி சில கிஃப்ட்ஸ் வாங்கி வச்சிருந்தேன். கிஃப்டா? அப்பவே கொடுக்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். அதான் இப்ப கொடுக்கலான்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ சூப்பரா டிராயிங் பண்ணுவல்ல, அதனால உனக்கு ஆயில் பெயிண்ட் வாங்கியிருக்கேன். வெரி எக்ஸ்பென்சிவ். இதுல டிரா பண்ணா சூப்பரா இருக்கும். இந்தா. தேங்க்ஸ் ஆண்டி. உங்க 2 பேருக்கும்
போர் அடிக்கும்போது கேம் விளையாட tab. எவ்வளவு நேரம் வேணாலும் விளையாடலாம். ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பி ஆண்டி. Thank you so much. ஆண்டி இது சூப்பரா இருக்கு ஆண்டி. Thank you so much ஆண்டி. ஏய் சூப்பரா. இது நல்லா இருக்குல்ல? ஆமா. தேங்க்ஸ் ஆண்டி. அபி, உனக்கு வெரி ஸ்பெஷலான ஒரு மேக்கப் கிட். அபிக்குமா? ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணது. ரொம்பவே காஸ்ட்லி. இத யூஸ் பண்ணா செம்ம கியூட்டா பிரசன்டபிளா இருப்ப. இந்தா. சூப்பர். Thank you very much ஆண்டி. எதுக்கு ஆண்டி gift எல்லாம்? ஏ உங்களுக்கு நான் gift கொடுக்க கூடாதா? திடீர்னு கொடுக்கறீங்களே அதான் கேட்டேன். திடீர்னு தானே நான் இங்க வந்தேன். இவ்வளவு நாள் வெளியில தானே இருந்தேன். அதனாலதான் கொடுக்க முடியல. அதுதான் இப்ப கொடுக்கறேன். உங்களுக்கு வேண்டாம்னா கொடுத்துருங்க. இல்ல இல்ல எனக்கு வேணும். நான் சும்மா தான் கேட்டேன். இனிமே நீங்க யாரும் எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். அதான் ஆண்டி வந்துட்டேன்ல. சிஸ்டர் சார் ரூம் எங்க இருக்கு? இந்த பக்கம் தான். அங்கயா? தேங்க் யூ. எங்க ஹஸ்பண்ட் வந்துட்டோம் டாக்டர். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ் டாக்டர். டாக்டர், நான் என் பையன்கிட்ட பேசிட்டேன் டாக்டர். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பிரசவத்தை முடிங்கன்னு சொல்லியிருக்கான் டாக்டர். அவனுக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் ஒர்க் இருக்கான். நீங்க டெலிவரிக்கு ஏற்பாடு பண்ணுங்க டாக்டர். என்ன இப்படி அநியாயமா பேசிட்டு இருக்காங்க? குழந்தை நினைக்கிற நேரத்துக்கு எப்படி பெத்துக்க முடியும்? சார், உங்க இஷ்டத்துக்கு டெலிவரி பார்க்க முடியாது சார். பேஷண்ட் கன்சென்ட் தான் எங்களுக்கு முக்கியம். டாக்டர் சொன்னா புரிஞ்சுக்கங்க டாக்டர். என் பையன் இப்ப வர முடியாது டாக்டர். டாக்டர் தரணி, வாட்ஸ் த மேட்டர்? சார், இந்த லேடியோட மாமனார் மாமியார் இவங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பேஷண்ட்டுக்கு டெலிவரி முடிங்கன்னு சொல்றாங்க. உன் ஹஸ்பண்ட் எங்க இருக்காருமா? அவனுக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொல்லி ஆபீஸ்ல இருக்கான் டாக்டர். வாட்? உங்க பையனுக்கு கால் பண்ணுங்க. எதுக்கு? உங்க பையன் வந்தாதான் இந்த டெலிவரியே நடக்கும். உன் கருவை அவங்க வயித்துல சுமக்க ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ உன்னோட குழந்தைய நல்லபடியா பெத்து கொடுக்க வழியில துடிக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் அவங்க தான் தாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெண் பிரெக்னன்ட் ஆன மொமெண்ட்ல இருந்து சரியா சாப்பிடவும் முடியாது, தூங்கவும் முடியாது. குடிச்சதை சாப்பிட்டா வாந்தி வரும், அப்படி இல்லைன்னா மயக்கம் வரும். அந்த சமயத்துல தன்னோட வெயிட் 12 இருந்து 15 கிலோ அதிகமாகும். தன்னோட வெயிட்ல இருந்து குழந்தையோட வெயிட்டும் சேர்ந்து நடக்க கூட முடியாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க.
இது எல்லாத்தையும் தாண்டி டெலிவரி பெயின்ங்கிறது 24 பிராக்சருக்கு சமம். அது தெரியுமா உனக்கு? அவங்க பெருசா உன்கிட்ட என்ன கேட்டாங்க? உன்னோட டைம், கொஞ்சம் அன்பு. இத உன்னால கொடுக்க முடியாதா? வயித்துக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு அம்மாவா அவங்களுக்கு எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கோ அதே அளவு உனக்கும் இருக்கு. அத மறந்துடாத. ரொம்ப கூலா ஆபீஸ்ல இருக்கேங்கிற. முதல்ல உன்னை நம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த அந்த பொண்ணுக்கும் உன்னை நம்பி இந்த உலகத்துக்கு வரப்போற அந்த குழந்தைக்கும் நம்பிக்கையானவனா அன்பானவனாவும் இருக்கு. ஒயிட் டெலிவரி டைம்ல அம்மா அப்பா அஞ்சலி, அம்மா, அம்மா. அஞ்சலி, அஞ்சலி, என்னாச்சு அஞ்சலி? ஒண்ணுல, 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 ஒண்ணுல. அஞ்சலி, அஞ்சலி, ஒண்ணுல, 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 ஒண்ணுல. ஒண்ணுல. ஒண்ணுல, ஒண்ணுல. ஒண்ணுல, ஒண்ணுல. ஒண்ணுல அஞ்சலி, ஒண்ணுல, ஒண்ணுல, ஒண்ணுல. படுங்க, படுங்க, படுங்க. ஒண்ணுலம்மா, ஒண்ணுல, 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 ஒண்ணுல. அஞ்சலிக்கு இடி மின்னல்னா பயமா? ஆமா ஆமா. லைன் டைகருக்கு கூட எனக்கு பயம் இல்ல, ஆனா இடி மின்னல்னா பயமா இருக்கு. லைன் டைகருக்கு பயப்பட மாட்டீங்களா? அவ்வளவு தைரியசாலியா நீங்க? சரி, இந்நேரத்துக்கு எதுக்கு ஹால் வரைக்கும் வந்த? அம்மா தூங்கலாமா? நீ எதுக்கும் கவலைப்படாத. என்ன நம்பி நீ என்ன கட்டி புடிச்சிட்டு தூங்கலாம். எனக்கும் இடி மின்னல்னா கொஞ்சம் பயம்தான். உன்ன மாதிரி போல்டான பர்சன் யாராவது பக்கத்துல இருந்தா நான் பயப்படாம தூங்குவேன். என்ன சொல்ற? உனக்கும் பயமா இருக்கு, எனக்கும் பயமா இருக்கு. அதனால
கட்டி பிடிச்சுக்கிறேன். என்ன வீட்டுல யாரையும் காணோம்? யார் நீங்க? என்ன வேணும்? மா, என் பேரு வேலு, இன்ஸ்பெக்டர்மா. இன்ஸ்பெக்டரா? என்ன விஷயம் சார்? டாக்டர் எழில் இருக்காரா? இல்லையே, அவர் ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. அவரை பார்க்கலான்னு தான் வந்தேன். அவரை பார்க்கணும்னா நீங்க ஹாஸ்பிட்டல் போய் தான் பார்க்கணும். ஹாஸ்பிட்டல் போயிட்டு தாமா வரேன். அங்க பார்க்க முடியல, அதான் வீட்டுல பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வீட்டுல அவர் யாரையும் மீட் பண்றது இல்ல, நாங்க அதை அலோ பண்றதும் இல்ல. நீங்க எதுவா இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் அவரை பார்த்து பேசுங்க. ஓ, சரி. இங்க சுடர்னு யாராவது இருக்காங்களா? எல்லா ரூம்ல இருந்தும் உன் போட்டோவை எடுத்துட்டேன். சீக்கிரமே இந்த ரூம்ல இருந்தும் எடுத்து வெளியில வைப்பேன். உன்னோட போட்டோ இருக்கிற வரைக்கும் சேலைய பார்த்தா ஃபீல் பண்றது, வளையல பார்த்தா ஃபீல் பண்றதுன்னு எழில் எப்ப பாரு இப்படியே இருக்கான். இப்படி ஒன்னு ஞாபகப்படுத்துற உன் போட்டோவை எந்த தடயமும் இல்லாம பண்ணாதான் எழில் ஏன் பக்கம் திரும்புவான். இந்த புடவையில பார்த்தா எழிலுக்கு ஒன்ன மாதிரி நான் தெரியறேன்னு பார்ப்போம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னை பார்க்க ரூமுக்கு வந்திருந்தேன். நீ குளிச்சிட்டு இருந்த. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல அந்த சாரியை கொடு. என்ன எழில்,
இந்த சாரி பெட் மேல இருந்துச்சு அதான். நீ எதுவும் பேசாத, முதல்ல அந்த சாரியை கொடு. ஏன் எழில் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? மனோ, இது இந்துவோட புடவை. குடு. சாரி. இப்ப சொல்றதா மனோ, இந்துவோட எந்த பொருளையும் யாரும் தொடக்கூடாது.